முன்னாடியும் நம்ம வவல் வைக்கிற மாரி இருக்கும். அதாவது ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடியும் வவல் வைக்கிற மாரி இருக்கும். அதனால தான் முன்னாடியும் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 3 பிளேஸ் வந்து நான் பிரிச்சிருக்கேன். அதே மாரி ஸ்ட்ரோக்குக்கு பின்னாடியும் நம்ம பிளேஸ் வைப்போம். 1, 2, 3ன்னு வைப்போம். ஸோ, அதனால நான் பின்னாடியும் நம்ம பிளேஸ் பிரிச்சிருக்கேன். எப்பவுமே ஒரு ஸ்ட்ரோக்குக்கு நடுவுல வர்றது 2ண்ட் பிளேஸ், ஸ்டார்ட் பண்றது 1st பிளேஸ், முடியிற இடம் 3ர்ட் பிளேஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இது கர்விங் ஸ்ட்ரோக்ல குடுத்துருக்கேன் பாருங்க. எஃப்ன்னு வச்சுக்கோங்க. எஃப்னா நமக்கு முன்னாடி, பின்னாடி எது அப்டின்னா, இதுக்குமே லெஃப்ட் சைட்ல இருக்குது முன்னாடி, ரைட் சைட்ல இருக்குது பின்னாடி. பிளேஸ் வந்து ஆரம்பிக்கிற பிளேஸ் வந்து நமக்கு 1st பிளேஸ், மிடில் பிளேஸ் வந்துட்டு 2ண்ட் பிளேஸ், முடியிற இடம் வந்து 3ர்ட் பிளேஸ். இந்த மாரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. இது வந்து நம்ம சொன்ன மாரி ரா அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து அப்பர்ட் ரா. அதாவது மேல் நோக்கி எழுதக்கூடிய ஒரு விஷயம். கீழ இருந்து நம்ம மேல போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு எது அப்படின்னா, இந்த பக்கம் நீங்க போட்றக்கூடாது. இந்த ஸ்ட்ரோக்குக்கு மேல இருக்க பகுதி முன்னாடி, இந்த ஸ்ட்ரோக்குக்கு கீழ இருக்க பகுதி பின்னாடி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாரி பிளேஸ் பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 முன்னாடி இதுவும் பிரிச்சிருக்கேன். பின்னாடி இருக்கிறதுக்கும் நான் பிளேஸ் பிரிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதே மாரி தா. இது எல்லாத்தையும் ஸ்ட்ரோக்லாம் நம்ம தெளிவா படிச்சுட்டு வந்துட்டோம். அந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி, பின்னாடி மட்டும் எப்படி வருதுன்னு பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும். இது வந்து எப்படின்னா, மேல டாப் அண்ட் பாட்டம் எழுதக்கூடிய ஒரு ஸ்ட்ரோக்ஸ். ஸோ, இதுக்கெல்லாம் 1st பிளேஸ் எது, 2ண்ட் பிளேஸ் எது, 3ர்ட் பிளேஸ் எதுன்றத நீங்க பிரிச்சுருவீங்க. ஹாரிசான்டல் வைஸா நம்ம எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ்க்கு எப்படி நம்ம எழுதுவோம்? எக்ஸாம்பிளுக்கு நம்ம அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எது அப்படின்னா, எப்பவுமே மேல இருக்க பகுதி முன்னாடி, கீழ இருக்க பகுதி பின்னாடி. இது வந்துட்டு 1, 2, 3 அப்படின்னு சொல்லி எப்போதும் போல பிளேஸ் போட்டுறலாம். ஸ்டார்ட் பண்ற பிளேஸ் 1st பிளேஸ், மிடில் பாயிண்ட் 2ண்ட் பிளேஸ், முடியிற இடம் 3ர்ட் பிளேஸ். இந்த மாதிரி. அதே மாரி தான் இந்த மாரி ஸ்ட்ரோக்குக்கும் எங்க ஸ்டார்ட் பண்றோமோ, அங்க 1st, 2nd, 3rd. இதுக்கு முன்னாடின்றது மேல, பின்னாடிங்கிறது கீழ. இங்கேயும் நம்ம ஸ்ட்ரோக் குடுத்துருக்கோம். லா. இதுக்கும் முன்னாடி, பின்னாடி. பிளேஸ் வந்து 1st, 2nd, 3rd அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? கீழ சில விஷயங்கள் குடுத்துருப்பேன். ஸ்ட்ரோக் ஆரம்பிக்கிற இடம் தான் 1st பிளேஸ். இடையில வர்றது 2ண்ட் பிளேஸ். 3ர்ட் பிளேஸ் அப்படிங்கிறது முடியிற இடம் அப்படின்னு சொல்லி சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருப்பேன். ஸோ, அவ்வளோதான். இத நீங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும், ஒவ்வொரு வேர்டுக்கும் நாம என்ன செய்ய போறோம்? வவ்வல்ஸ் பிரிச்சு காமிக்க போறோம். அப்படி பிரிச்சா தான் நமக்கு தெரியும். தெரிஞ்சா தான் நம்ம ஸ்ட்ரோக் போட முடியும். ஓகே. நம்ம எடுத்த கிளாஸஸ் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா, கரெக்ட்டா புக்ல அத்தியாயம் 2னே குடுத்துருக்காங்க. அந்த பேஜ்ல நீங்க பார்த்துக்கோங்க. நம்பர் 7 அப்படின்ட்டு இருக்கும். அந்த 7th பேஜ்ல பார்த்தீங்கன்னா, இது இருக்கும். நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு தடவ நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. மேலேயே அவங்க குடுத்துருப்பாங்க. உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்றத ஃபுல்லாத்தையும் குடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நம்ம என்னென்ன எழுத்துக்கள பார்க்க போறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில குடுத்துருப்பாங்க. அத தான் நம்ம இங்க ஒரு டேபிளாவே போட்டிருப்போம். இத தான் நோட்லயும் எழுதி வச்சிருந்தோம். அத நம்ம கிளாஸ் பார்த்தோம். கீழ பார்த்தீங்கன்னா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிரிக்கிறதுக்கு நெறைய ஸ்ட்ரோக்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, அந்த புக் உங்க கையில இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.